ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சன்னதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சன்னதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சன்னதி விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம், அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்கும் சீடராக வாழ்ந்து காட்டுவோம். என்னாலுமே ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சன்னதி விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்றைய வழிபாட்டிற்கு பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் இறை இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து புனித பியோ அவர்களின் நினைவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இவர் மே மாதம் 25 1887 ஆண்டு பிறந்தார். பக்தியில் சிறந்து விளங்கிய இவர் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவராக வாழ்ந்து வந்தார். இவர் ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் ஆகிய துறவற வாக்குறுதிகளை பின்பற்றி வாழ்ந்து வந்தார். இவர் உடல் நலமின்றி துன்புற்ற வேளைகளில் இயேசுவின் திருப்பாடுகளை அதிகமாக தியானம் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகளுக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்திலும் உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் புனித பியோ தனது வேதனைகளை இயேசுநாதருக்கு ஒப்பு கொடுத்தார். புனித பியோ மக்களை கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக மாற்ற பெரிதும் முயற்சி செய்தார். மக்களின் உள்ளங்களை அறியும் திறன் பெற்றிருந்த இவரிடம் பலரும் ஆன்மீக ஆலோசனை கேட்டு திரண்டு வந்தனர். இவர் இறை வார்த்தையின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். 1918 ஆண்டு செப்டம்பர் 20 ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி கொண்டிருந்த வேளையில் புனித பியோவின் உடலில் இயேசுவின் 5 திருக்காயங்களையும் உடலில் பெற பேறு பெற்றார். புனித வாழ்வால் அனைத்தையும் தகர்த்தெறிந்து தனது உண்மையான வாழ்வை உலகிற்கு ஓங்கி உரைத்தார். இன்றைய நற்செய்தியின்படி பிறருக்கு ஒளியை தரக்கூடியவராக வாழ்ந்தவர்தான் புனித பியோ. தனது நற்செயல்களாலும் இறை வார்த்தையினாலும் சுடர்விட்டு எரியும் விளக்காக தன்னையே இணைத்து கொண்டு வாழ்ந்த புனித பியோ அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் உண்மையான வாழ்வு வாழ இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை,
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருள் பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியால் உமது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்று பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்ச்சியில் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 27 35 நிறைவாக. உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பார்க்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானம் உள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? குடியிருப்பவர் யார்?
ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் கூறங்கூரா. ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? குடியிருப்பவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிலையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறிதவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? குடியிருப்பவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பேரார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? குடியிருப்பவர் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நற்செய்தி லூக்கா எழுதியது அதிகாரம் 8 வசனங்கள் 16, 17, 18. எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவது இல்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கின்றீர்கள் என்பது பற்றி கவனமாக இருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
புகழ். நாம் பெறுகின்ற திருவருட்சாதனங்களில் முதல் அருட்சாதனம் திருமுழுக்கு. அந்த திருமுழுக்கின் பொழுது கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மிடம் எரிகின்ற மெழுகுதிரி கொடுக்கப்படுகின்றது குருவானவரால். நற்கரணை வாங்குகின்ற பொழுதும் நாம் அந்த மெழுகுதிரியை கரங்களில் ஏந்தி அந்த நற்கருணையை முதலாக பெற்றுக்கொள்கிறோம். ஒளியாம் இறைவன், ஒளியாம் இறைவன் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அந்த ஒளியாம் இறைவனை பற்றிதான், அந்த ஒளியாம் இறைவன் குன்றின் மேலிட்ட விளக்காக விளங்க வேண்டும், துளங்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. அந்த இறைவன் குன்றின் மேல் இட்ட விளக்காக விளங்குகின்றார் என்றால், இயேசு ஆண்டவர் அன்னை மரியாள் இன்றும் குன்றின் மேலிட்ட விளக்காக விளங்குகின்றார்கள் என்றால், இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற தந்தை பியோ அவர்களுடைய வாழ்வும் வார்த்தைகளும் இன்றும் குன்றின் மேல் இட்ட விளக்காக விளங்குகிறதென்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய நற்செயல். அதைத்தான் மத்தேயு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்று வாசிக்கின்றோம். அதை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று முடிகின்றது. அந்த ஒளி மனிதர்கள் முன் ஒளிர வேண்டுமென்றால் நற்செயல்களில்தான் அந்த ஒளி ஒளிரும் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றார். அதைத்தான் இன்று நாம் வாசித்த லூக்காஸ் நற்செய்தியிலும் நாம் வாசித்தோம். விளக்கை ஏற்றி அதை பாத்திரத்தால் மூட முடியாது, மூட வேண்டியதும் இல்லை. மூடுவதற்காக அல்ல விளக்கு, கட்டிலிங்கில் வைப்பதற்காகவும் அல்ல விளக்கு, மாறாக விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும். வருவோர் போவோர் பார்ப்பதற்கு, வழி நடக்க வேண்டிய பாதை எது, வழி தவறாமல் செல்வதற்கு இந்த ஒளி பயன்படுகின்றது என்று அன்று சாதாரணமாக மக்கள் பயன்படுத்திய அந்த விளக்கு தண்டின் மீது வைத்த ஒளி விளக்கை உவமையாக இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நீதிமொழிகள் ஆகமத்திலும் எவ்வாறு ஒளி என்பது நற்செயல் செய்வதாக இருக்க வேண்டும், ஒளியின் மகன் ஒளியின் மக்கள் நற்செயல்கள் செய்வதாகத்தான் இருக்க வேண்டும், செய்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்பட இன்றைய முதல் வாசகம் நீதிமொழிகள் நூல் கூறுகின்றது. முதல் வாக்கியமே சொல்லுகின்றது, உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே என்று சொல்லுகின்றது. அதைத் தொடர்ந்து அந்த நன்மையை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது எனில் அந்த சந்தர்ப்பத்தை உடனடியாக பயன்படுத்திக் கொள், அதை தவற விடாதே, நழுவ விடாதே என்று சொல்வதற்காக தொடர்ந்து வருகின்ற வாக்கியம் சொல்லுகின்றது, அடுத்திருப்பவர் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகின்றேன் என்று சொல்லாதே என்றும் நாம் வாசித்தோம். அந்த அளவுக்கு மனித வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. நன்மைகள் செய்வதற்கு, அன்பு காட்டுவதற்கு, ஒருவருக்கொருவர் நாம் ஆறுதலை பகிர்ந்து கொள்வதற்கு, ஒருவருக்கொருவர் நட்பையும் உறவையும் வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்படுகின்றன. அதை தள்ளி போடாதே, நாளை என்று சொல்லாதே, அன்றே நீ செய், மறுக்காதே, மறவாதே என்றுதான் நீதிமொழிகள் ஆகமமும் நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாதாரணமாக யாராவது நம்முடைய ஊரிலே இறந்துவிட்டால்
நல்ல மனுஷன் போயிட்டாப்பா, இந்த மனுஷன் இருந்தார், மழை பெஞ்சிச்சு, ஊர் நல்லா இருந்துச்சு என்று ஒரு சிலரை இறப்பிற்கு பிற்பாடு அவர்களை குறித்து பேசி வருத்தப்படுகின்றோம். ஒரு சிலர் இறந்து விட்டால் தொலைஞ்சாம் போ, இனிமேலாவது இந்த ஊர் உருப்படுமா என்று பார்ப்போம், இனிமேலாவது இந்த ஊர் உருப்படும் என்று பேசுகின்ற சூழலும் ஏற்படுகின்றது. ஏனென்றால் நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகின்றது, நல்லவன் கெட்டவன் என்று. நான் ஒரு முறை ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன், ஒரு கிராமம், ஏறக்குறைய 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த ஊரில் சந்தியாகு என்பவரை நான் பார்க்க வேண்டும். போய் கேட்டேன், ஊரில் போய் சந்தியாகு வீடு எதுங்கன்னு கேட்டேன். எங்க நிறையா சந்தியாகு இங்கே இருக்காங்க. ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும், இந்த சந்தியாகு என்ற பெயர் மிகவும் பொதுவான பெயர், மக்கள் விரும்புகின்ற பெயர். அதுவும் கிராமங்களிலே சந்தியாகப்பருடைய பெயரை அவர்கள் வைத்திருப்பார்கள். எனவே சந்தியாகு நிறையா பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நான் பார்க்க வந்தவர் அந்த வழியே வந்தார். நான் இவரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லுங்க, தீ கொளுத்தி சந்தியாகுன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். என்னையா தீ கொளுத்தி சந்தியாகுனா? அவங்க வீடே தீ கொளுத்தி சந்தியாகுங்க, அப்போ தாங்க அடையாளம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க தாத்தா வைக்க பொருளை தீ வச்சாராம், அதனால அந்த குடும்பத்திற்கே தீ கொளுத்தி சந்தியாகும். இவ்வாறாக நம்முடைய குடும்பங்கள் அடையாளம் காட்டப்படுகின்றன. நல்லவர்கள் என்றோ கெட்டவர்கள் என்றோ, நீதிமான்கள் என்றோ அநீதமானவன் என்றோ எவ்வாறோ நாம் அடையாளம் காட்டப்படுகின்றோம். அந்த அடையாளம் ஒளியின் அடையாளமாக இருக்க வேண்டும், நன்மையின் அடையாளமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக இவர் நல்லவர் என்று சொல்கின்ற பொழுது 2 விதங்களில் இருக்கலாம். நல்லவர்னா இவர் எதுலையுமே வம்பு தும்பில் போகமாட்டார்ப்பா, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருப்பார். அவர் பிறருக்கு எதுவும் கொடுக்கவும் மாட்டார், யார்கிட்டருந்து வாங்கவும் மாட்டார். தனக்கு என்று தானாக இருப்பவர், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், யாருக்கு தீமையும் செய்ய மாட்டார், நன்மையும் செய்ய மாட்டார். அவரையும் நாம் நல்லவர் என்று தான் சொல்லுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சிலர் தவறாக சம்பாதித்த பணம், அநீதமாக சம்பாதித்த பணத்தை வைத்திருப்பவர்கள் தாராளமாக அள்ளி கொடுப்பார்கள். அவர்களை நாம் இவர் நன்மை செய்கின்றார், நல்லது செய்கின்றார் என்று சொல்லுகிறோம். ஒருவர் எதுவும் செய்யாமலே நல்லவர் என்று காட்டப்படுகின்றார், இன்னொருவர் நன்மை செய்கின்ற காரணத்தினால் நல்லவர் என்று காட்டப்படுகின்றார். நல்லவர்கள் எல்லாம் நன்மை செய்கின்றார்கள் என்பதல்ல, அல்லது நன்மை செய்கின்றவர்களெல்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள் என்பதல்ல. ஆனால் ஒருவன் நல்லவனாக அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்றால் அவன் உறுதியாக கட்டாயமாக நன்மை செய்ய வேண்டும். அதைத்தான் நீதிமொழிகள் நூல் நமக்கு அறிவுறுத்துகின்றது. தேவைப்படுவருக்கு அந்த நன்மையை செய்ய நீ மறவாதே. உன்னிடம் அந்த பொருள் இருந்தால் நாளை தருகின்றேன், போய் வா என்று தள்ளி போடாதே அந்த உதவியை என்று. நன்மையை செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்கும். ஏதோ எப்படியோ சம்பாதித்த பணத்தை பிறருக்கு உதவுவதால் நல்லவன் என்ற பெயரை நாம் எடுப்பதை விட, நல்ல நீதியான வழியிலே, நேர்மையான வழியிலே, அன்பான வழியிலே உதவி செய்ய வேண்டும் என்ற இரக்கத்தின் சிந்தனையிலே ஒரு மனிதன் பிறருக்கு உதவுகின்ற பொழுது அதுதான் உண்மையான உதவி, உண்மையான நன்மைத்துவம். அதைத்தான் ஒளியின் மக்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஆண்டவர் இயேசு. அதைத்தான் உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிர்வதாக என்று குறிப்பிடுகின்றார் ஆண்டவர். உங்கள் நற்செயல்களை கண்டு, அந்த நற்செயல்களை கண்டு அவர்கள் உங்களை நீ நல்லவன் என்று அடையாளம் காட்டிக்கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை ஏதோ மூடி மறைப்பதற்காக இந்த மனித வாழ்க்கையை இறைவன் கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்வு பலருக்கும் பல நிலைகளில் பரிணமிக்க வேண்டும், பலருக்கும் நன்மை பயப்பதாக அமைய வேண்டும். அது பாத்திரத்தால் மூடப்படுவதல்ல, அல்லது கட்டிலின் கீழ் வைக்கப்படுவதல்ல. மாறாக விளக்கு தண்டின் மீது ஒரு சமுதாயத்திலே அது எழுந்து நின்று ஒளி வீச வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி. எப்படி நன்மையை செய்வது, எந்த விதமான நன்மையை செய்வது?
எத்தனையோ நன்மைகளை செய்யலாம். ஆன்மீகத் துறையிலே நன்மைகளை செய்யலாம், கல்வித்துறையிலே நன்மைகளை செய்யலாம், சமூகத்துறையிலே நன்மைகளை செய்யலாம், மருத்துவத்துறையிலே நன்மைகளை செய்யலாம். இவ்வாறாக ஒவ்வொரு துறையிலும் நாம் நன்மைகளை செய்வதற்கு பல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆமன் பார்ந்தவர்களே, மருத்துவ உதவி, எத்தனையோ மக்கள் மருத்துவ உதவி பெற முடியாமல் நோயினால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டுவோம். கல்வி உதவி, கல்வித்துறையிலே எத்தனையோ குழந்தைகள் கற்று உயர்வதற்கு வாய்ப்பில்லாமல், கற்பதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்து கல்வித்துறையை முன்னேற்றுவோம். சமூகத்திலே பல நலிந்தவர்கள் இருக்கின்றார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உதவிக்கரம் கொடுத்து அவர்களையும் உயர்த்துவோம். இவ்வாறாக எல்லா விதத்திலும் உயர்த்த வேண்டும், பிறரை உதவி செய்து உயர்த்த வேண்டும். ஒளியானது உயர்த்தப்படுகின்ற பொழுது நல்லவன் கெட்டவன் என்று அது ஒளி கொடுப்பதில்லை, அல்லது நோயுற்றவன் நோய் இல்லாதவன் என்று ஒளி கொடுப்பதில்லை. பாடல் ஒன்று ஒலிக்கின்றது, திரைப்பட பாடல். மண் குடிசையானாலும் தென்றல் வர மறுப்பதில்லை, ஏழையானாலும் மாலை நிலா ஓலை ஒளி கொடுக்க மறுப்பதில்லை என்று பாடல் ஒன்று வருகின்றது. எனவே அது மண் குடிசையானாலும் சரி, ஏழை மகனாக மகளாக இருந்தாலும் சரி, அங்கும் தென்றல் வரும், அங்கும் ஒளி வீசும். அந்த ஏழை குடிசையும் குன்றில் மேல் இட்ட விளக்காக ஒளி வீச முடியும். அந்த ஏழை எளியவர்கள் யாருமே குன்றில் மிட்ட விளக்காக ஒளி வீசி திகழ முடியும். எனவே செய்ய வேண்டியது என்ன? நம்மளால் முடிந்த நன்மைகளை தள்ளி போடக்கூடாது. அடுத்த வாய்ப்பை, அடுத்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதல்ல, அனைவருக்குமே உதவி செய்வோம். அனைவருமே ஒளியின் மக்களாக, குன்றின் மேலிட்ட விளக்காக இல்லாவிட்டாலும் விளக்கு தண்டின் மீது இட்ட விளக்காக உயர்ந்து ஒளி வீசுவோம். இறைவனுக்கு சாட்சி பகர்வோம். ஆமென். உன்னால் நற்செயல் செய்ய வாய்ப்பு இருக்குமேயானால் அதை செய்வதற்கு ஒருபோதும் மறுக்காதே என்ற ஒரு இறை வார்த்தைக்கு இணங்க நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு நாம் உதவி செய்வோம். உதவி செய்யக்கூடிய நல்ல தருணங்கள் வருகின்ற பொழுது அதை நாம் பயன்படுத்துவோம். ஒருபோதும் அந்த நல்ல செயல்களை செய்வதற்கு தள்ளி போடக்கூடாது என்ற ஒரு அருமையான சிந்தனையை மறைவரை வழியாக நாம் கேட்டிருக்கின்றோம். அதே சிந்தனை உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையில் இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று நம்முடைய ஆசைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மன்றாட்டுக்களாக இப்பொழுது அவருடைய பாதத்தில் வைத்து நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, கோதுமை மணிகள் பலவாயினும் ஒன்றாக சேர்ந்து ஒரே அப்பமாக மாறுவது போல் உலகமெங்கும் பறந்து கிடக்கும் திருச்சபையின் மக்கள் அனைவரும் நற்சுகமளித்து இறையன்பினால் தூண்டப்பெற்று உம்மை பின்பற்றி உமது உயிருள்ள சாயலாக விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்தும் இறைவா, எங்கள் இந்திய நாட்டை ஆசிர்வதித்து அதை ஆள்வதற்கும் நேர்மையுடன் விவேகத்துடன் ஆட்சி செய்ய வரமளித்து உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள இளையோர்க்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் உமது இறை வார்த்தையின்படி வாழ்ந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சிறந்து விளங்க தேவையான வரத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் பங்கு மக்களை ஆசீர்வதித்து எல்லாரையும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ்ந்தோங்கும் சமுதாயத்தில் செழித்தோங்கும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமான முறையிலே மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எங்களை படைத்து எல்லா விதத்திலும் பாதுகாத்து பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பு தகப்பனை இறைவா, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் அனைவரும் இணைந்து எங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும்
மன்றாட்டுக்களாக உம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றீர். நாங்கள் கேட்ட இந்த அனைத்து வேண்டுதல்களையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி நாங்கள் நல்ல செயல்களை சிறப்பான முறையில் செய்து பிறருக்கு உதவியாக வாழக்கூடிய நல்ல உள்ளத்தினை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரள வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா, இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன். பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. அனைத்து உலகின் இறையவனே, உம்மருள் பெருக்கின் கொடை தர வந்தோ. அனைத்து உலகின் இறையவனே, உம்மருள் பெருக்கின் கொடை தர வந்தோ. நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோ. நிலத்தின் விளைவை உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தர வந்தோ. இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான எப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. புனித பியோ எனவும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளில் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பேலோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தாள் உமது திரு அவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளைமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரை, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வல்லவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பு தெய்வமே, எங்கள் தந்தையே, அனைத்தையும் படைத்த ஆற்றலே, ஆண்டவரே போற்றி போற்றி. ஆண்டவரே போற்றி போற்றி. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. இதை அருந்திட வாரீர், நல்லாசீர்கள் பாரீர். இதை அருந்திட வாரீர், நல்லாசீர்கள் பாரீர். உயிராய் உணவாய் உணவாய் எனக்கு தனை தரும் இறைவன், உலகம் வாழ உயிரை கூட தந்திடும் தலைவன். விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனித பியோவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவே, மனசுக்குள்ளே இருக்குதம்மானா எப்படி பாடுவே. மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவே, மனசுக்குள்ளே இருக்குதம்மானா எப்படி பாடுவே.